லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி கம்பு வச்சு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்யலாங்க. அதுக்கு இந்த 3 பொருள் தாங்க தேவை. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். 1 கப்பு நம்ம கம்பு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். கம்பு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. கம்பு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கம்பு நம்ம நல்லா வறுத்துட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமாக இருக்குங்க கம்பு. அதனால தான் நம்ம வறுத்துட்டு இந்த டிஷ்ஷு செய்கிறோம். பாருங்கள், கம்பு நல்லா பொரியுது. கம்போட கலர் மாறி வருங்க, சிவந்த கலரில். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கம்பு எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நம்ம கம்பை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. கம்பு எடுத்த கப்புலேயே நம்ம 1/2 கப்பு சட்னி கடலை, பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. கம்பு 1 கப்புனா நம்ம கடலை 1/2 கப்புங்க. இது ரொம்ப கலர்லாம் மாற தேவையில்லைங்க. லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க. கடலை சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த கடலையும் எடுத்துடலாம். கடலை எடுத்துகிட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டுக்கிறோங்க. இப்போது கடலை எடுத்த மாதிரியே நம்ம 1/2 கப்பு கலக்காய் கொட்டை எடுத்துக்கலாங்க. அதுவும் ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கலக்காவும் நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ நம்ம கலக்காவும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். அந்த பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பால் நம்ம கம்பு அளந்தோமோ அந்த கப்பால் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு ஊற்றினா போதுங்க. இது நம்ம பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம கரைஞ்சா போதுங்க. அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பொட்டுக்கடலையும் கம்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கம்பையும் கடலையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக நல்லா அரைச்சிக்கலாங்க. இதை பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நம்ம கலக்காய் கொட்டையை போட்டுடலாங்க. நான் தோல் எடுக்காதே அப்படியே போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா தோல் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. கலக்காய் அரைச்சின்னு வந்துட்டுங்க. இப்போது நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். வெல்லம் நம்மளுக்கு ஜஸ்ட்டு கரைஞ்சா போதுங்க. 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம வடிகட்டி ஊற்றிடலாங்க. நல்லா இப்போ நம்ம கலக்கி கொடுக்கலாங்க. கம்புலேயும் பொட்டுக்கடலையும் நம்மளுக்கு இரும்பு சத்து, நார் சத்துலாம் இருக்குதுங்க. அதனால் குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் எடுத்துக்கலாங்க. இப்போ மிதமான சூடுக்கு வந்தோடனே நம்ம இப்போ கையை வச்சு நல்லா கலக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. கம்பும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டுங்க. நம்ம கை கால் வலி, முட்டி வலி இருக்கிறவங்க கம்பு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் 10 நிமிஷத்தில் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்துக்குது. நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. டக்குன்னு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. உடம்புக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம 1 கப்பு கம்பு எடுத்ததுக்கு எனக்கு 13 உருண்டைங்க வந்துக்குதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா 10 மினிட்ஸில் பசங்களுக்கு மட நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க. ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கம்பில் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இடுப்பு வலி, முதுவலி, கை வலிலாம் வராதுங்க. குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 முறை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.